கோவை மாவட்ட மருதநில தேவேந்திர குல வேளாளர் சமூக நல சங்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா. கோவை செல்வபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள தேவேந்திர வீதியில் கோவை மாவட்ட மருதநில தேவேந்திர குல வேளாளர் சமூக நல சங்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அலுவலகத்தை பொன்னி குடும்பத்தார் பி கந்தசாமி ஐயா அவர்கள் திறந்து வைத்தார். கோவை மாவட்ட மருதநில தேவேந்திர குல வேளாளர் சமூக நல சங்கம் தேவேந்திர வீதியில் உள்ள 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு பொதுநல சேவை மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, கல்விக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவை வழங்கி வருகின்றன. அலுவலக திறப்பு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதிய ஆண்டில் சங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து சங்கத்தின் தலைவர் சக்திவேல், செயலாளர் சிவகுமார், பொருளாளர் பிரகாஷ், துணைத் தலைவர் அருள்முருகன், துணை செயலாளர் சிவகுமார், அவைத்தலைவர் திருமலைச்சாமி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருதநில தேவேந்திர குல வேளாளர் சங்க சமூக நல சங்கத்தின் சார்பாக நமது தேவேந்திர குல மக்களுக்கு படிப்பு முதலிடம் இல்லாத, அதாவது இல்லாதன்னு இல்லை, கொஞ்சம் ஒரு மாத ஏழ்மையான மக்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட மருதநில தேவேந்திர குல வேளாளர் சமூக நல சங்கத்தின் சார்பாக இந்த நாள முடிஞ்ச இயன்ற உதவியை நாங்கள் இந்த ஒரு வருடம் 7 மாத காலமாக செய்து வருகிறோம். மீண்டும் மேற்கொண்டு வரும் காலங்கத்தில் நம்ம ஸ்கூலுக்கு திறக்கும் போது ஏப்ரல் மே மாதத்தில் ஸ்கூல் திறக்கிற டைமில் துணி, புக்கு, பேக் குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த நலத்திட்டங்களை பூரா செய்யலாம். பின்ன 10th +1 +2க்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகையா அவங்களுக்கு ஸ்கூலோட பணத்தை கட்டுறதுக்கு நாங்கள் இந்த சங்கம் முன்வரும் கேட்கிறேன்.